கோவை SPOA மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா. கோவை சொக்கம்புதூர் SPOA மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. SPOA கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் நிதிஷ் ஆண்ட்ரியா ராஜா சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் துவக்கி உரையாற்றினார். கோவை SPOA பள்ளிகளின் தாளாளர் முருகேசன் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் சபுரால் பானு இப்ராஹிம் பள்ளியின் ஆண்டு அறிக்கையையும் சமர்ப்பித்தார். முன்னதாக நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச பாரா விளையாட்டு வீராங்கனை கிருத்திகா ஜெயச்சந்திரன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியரின் அணிவகுப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மாணவ மாணவிகளின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. பள்ளியின் மாணிக்க விழாவை முன்னிட்டு சமஸ்கிருதிக் தரோகர் எனும் ஆண்டு மலரை பள்ளியின் செயலர் மற்றும் தாளாளர் செந்தில் ரமேஷ் வெளியிட்டார். விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரான விமானப்படை கமாண்டர் கிருஷ்ணகுமார் பங்கேற்று உரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய பண்பாடுகளை எடுத்து கூறும் வகையில் நடைபெற்ற ஆடல் பாடல் நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் வெகுவாக கவர்ந்தன. விழாவில் SPOA கல்வி அறக்கட்டளையின் இணை செயலர் லாசர் ஜெயபிரகாஷ், பொருளாளர் பிரகாஷ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வகுமார், பள்ளியின் துணை முதல்வர் ஜீவா செந்தில் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.